தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை பகிர்வதற்காக திரு எஸ்.வி. சேகர் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தணிக்கை வாரியம் இது மறு ஆய்வுக்கு அனுப்ப வேண்டுமா என்பது சார்ந்த முடிவும் தனி நீதிபதியுடைய முடிவுக்கு சென்றிருக்கிறது. பொதுவாக அந்த மறு ஆய்வு என்பது எந்த வகையில் செய்யப்படும், அதற்கான கால அவகாசம் எவ்வளவு எடுத்துக்கொள்ளும் சார்? கால அவகாசம்லாம் சொல்ல முடியாதுங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆர்.கே. செல்வமுடியோட குற்றப்பத்திரிகை 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. என்ன பண்ண முடியும்? அதாவது இவங்க ஆரம்பத்துல தயாரிப்பாளர் தரப்பிலிருந்து சரியான முறையில அணுகாததுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே தவிர அரசியல் அல்ல. அரசியல்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல இது வேணும்ட்டே அரசியல் இவ்வளவு தூரம் பண்றாங்களான்னு தெரியாது. ஆனால் அதற்கு ஆரம்ப புள்ளி வைத்தது தயாரிப்பாளர் பக்கம்தான். இப்போ இந்த படம் அந்த அவங்களுடைய சர்டிபிகேஷன் அந்த என்ஓசி அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் என்ஓசி எல்லாம் வந்த பிறகுதான் இதை ஆர்சிக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆர்சிக்கு ஆர்சியோடைய ரீஜனல் சேர்பர்சன் அவைலபிளாக இருக்கணும், பாக்கி பேர் இருக்கணும். ஹாலிடேஸ் எல்லாம் இல்லாத டயத்துல ஒன்று 10-15 நாள்ல பண்ணலாம். இல்ல இவங்க என்ஓசி இதுல பிரச்சனையே ஆரம்பத்துல இருந்து நான் கேள்விப்படுற வரைக்கும் அந்த ராணுவ சம்பந்தமான பேட்ஜஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான என்ஓசி வாங்கல. இதுல சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஹோம் மினிஸ்ட்ரியிலங்கிறது தான். அந்த ஹோம் மினிஸ்ட்ரியில அதெல்லாம் வாங்கி இவங்க கொடுத்தாலே ஒழிய இது கிளியர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைச்சல். இதுல வெறுமனே சென்சார் போர்டையே குற்றம் சாட்டுவது என்பது சரியான முறை அல்ல. அது இந்த மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற தகவல் சொல்லப்பட்ட பிறகு அந்த மாற்றங்கள் செய்யப்பட்டு தணிக்கை வாரியத்திடம் தகவல் அளிக்கப்பட்டது. ஆனால் அதற்கான பதில் தங்களுக்கு போதிய அவகாசத்திற்குள் வழங்கப்படவில்லை என்ற காரணத்தினால்தான் நீதிமன்றத்தை நாட வேண்டி இருந்தது என்று தயாரிப்பாளர் தரப்பில் சொல்றாங்க. அதை எப்படி தயாரிப்பாளர் தரப்பு இப்ப 1000 சொல்லலாம். எல்லா தயாரிப்பாளருக்குமே யூ சர்டிபிகேட் கொடுக்கலன்னு சொன்னா உடனே சென்சார் போர்டு தப்பும்பாங்க. ஏ சர்டிபிகேட் படத்துக்கு யூ சர்டிபிகேட் கொடுத்துட்டா சென்சார் போர்டு ரொம்ப நல்லதும்பாங்க. முதல்ல பாதி பேருக்கு சினிமால எதை எடுக்கணும் எதை எடுக்க கூடாதுன்னே தெரியாது. நான் பெரிய நடிகன், நான் பெரிய படம் எடுக்கிறவரு, அது பெரிய படம் சின்ன படம் அதெல்லாம் சென்சாருக்கு கிடையாது. ரூல் புக்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ரூல் புக்கு படி நம்ம நடந்துகிட்டா உண்டு. சில பேர் போலீஸ் இல்லாத போது நோ என்ட்ரியில போயிடுவாங்க. அதுக்காக எல்லாரையும் நோ என்ட்ரியில விடணும்னு கேட்டா அது சரியான ஒரு விஷயமே இல்லை. நன்றி திரு எஸ்.வி. சேகர். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு.